நாட்டுக்கோழி கூட்டு. ஹாய், உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் நல்ல ஒரு வணக்கம். நான் உங்கள் தொழிலடி கார்த்திக். இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி சமையல் தான் பார்க்க போறோம். நாட்டுக்கோழி கூட்டு, நாட்டுக்கோழி வறுவல். அது ஏன்னா அம்மையை கை பக்கத்துல வச்சாலும் அது நல்லா இருக்கு. அப்படி சொன்னாங்க எங்க அம்மா கொஞ்சம் கூட சொடியா வேலைகளை பார்க்கும். அதனால நமக்கு டக்குன்னு சாப்பிடல. அதனால கொஞ்சம் அம்மையை உசுப்பேத்தி நம்ம சாப்பிட உள்ள வழியை பார்ப்போம். சமைச்சு வாருங்க, சமையல தொடங்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாட்டுக்கோழி எல்லாமே நாங்க பின்னி வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்க பின்னி மறக்கணும் நேரம் இருக்காது. ஏன்னா இங்க பசியோட வாங்கிட்டு ஆகுது. அதனால இங்க பின்னி மறக்கணும் பார்க்க முடியாது. சமைக்கிற பார்க்கலாம் வாங்க. இப்படி இருந்த முட்டை இப்ப ஒரு சட்டியில இறைச்சி ஆட்டு இப்படி இருக்குது. இந்த முட்டை ஏன் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த முட்டையில ஒரு கடைசி ஒரு களி இருக்குது. இந்த களியை நீங்க பார்க்கணும். கடைசி இந்த வீடியோ பார்க்கணும். நாட்டுக்கோழி கூட்டுக்கும் நாட்டுக்கோழி வறுவலுக்கும், நாட்டுக்கோழி கூட்டுக்கு நாட்டுக்கோழி ஆயாச்சு, நாட்டுக்கோழி வறுவலுக்கு நாட்டுக்கோழி முட்டை ஆயாச்சு. ரெண்டையும் சேர்ந்து ரெண்டும் ஒரு காம்பினேஷன் நம்ம செய்ய போறோம். நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கணும். இந்த வீடியோ பார்த்தாதான் நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு புரியும். எங்களுக்கான தின்னம் அதான் எங்களுக்கு முக்கியம். வேலைகளெல்லாம் தடல் படலாம் நடந்துட்டு இருக்குது. அம்மா கொஞ்சம் ஜோடியா நிக்குது மாதிரி பார்ப்போம். நம்ம வழக்கம் போல மண் பானையிலும் மண் அடுப்புல நான் செய்ய போறோம். இது மண் அடுப்புலயும் மண் பானையிலும் செய்யுது. கொஞ்சம் டேஸ்டா அது மாதிரி அதிகப்படுத்தி தரேன். பூச்சை வர வந்தாச்சு. அந்த பூச்சை இறச்சி மாத்தாலும் வந்தாச்சு. இப்படி பூச்சை என்ன சமைச்சாலும் பூச்சை வருவாரு. நாங்கள் அதுக்கு பங்கு கொடுப்போம். ஆனால் எங்களுக்கு ரெண்டு பேடியா இருக்கு. என்ன என்ன வருமானம் கண்டு என் அம்மா ரெண்டு பேடியில அதான் நான் வரேன். ஓய் இந்த வரேன் படுத்துட்டாரு. நீ பாரு எனக்கு டக்குறாந்து வர்றாங்க. இறச்சி எல்லாம் கழிவு மறைக்க வச்சிருக்கு. அம்மா வர இடத்துல அவிச்சு பறக்க தலையாணி எழுச்சு. அதில் கொஞ்சம் போல வாழை சுட்டு கிடச்சி இணிச்சு வர கொண்டு கொஞ்சம் போல வரவு சொல்லி போட்டு அம்மா ஒடிச்சு போட்டுருந்தா நான் எடுத்து போட்டுருக்கு. எப்படி எல்லாம் சமைச்சு தின்னா நமக்கு அதான் நமக்கு முக்கியம். அவிச்சு பறக்க சின்ன சின்ன காரியங்கள் இருக்கு. அதில் அம்மா சொல்லும், நான் என்ன அது உங்களுக்கு புரியாது. அம்மா சொல்லும் நார்மல் இறச்சி நிறைய தண்ணி விடணும். தண்ணி விட்டு மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சணும். சரி நடக்கட்டும். உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக நடக்கட்டும். வாய் மிஸ்டேக் எல்லாம் உள்ளது. இறச்சி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது. இன்னும் இந்த இறச்சியை கூட்டு பண்ணல. அதுக்கு இந்த தக்காளி உள்ள எல்லாம் வசக்க ரெடி ஆக்கிட்டு இருக்கு. நம்ம என் அம்மா ஒரு ஹெல்ப்பர் தேவைப்படுதா. அதனால ஒரு ஹெல்ப்பர் ஆயிட்டு நான் இனி மாறந்து கேட்டோ. ഞാൻ ഒരു ഹെൽപ്പർ ആയിട്ട് മാറി. ഇനി ഞാൻ എന്റെ അമ്മയ്ക്ക് ഒരു ഹെൽപ്പറാ. തക്കാളി എങ്ങനെ ഞാൻ എന്റെ അമ്മയ്ക്ക് ഹെൽപ്പറായിട്ട് മാറുന്നത് എനിക്കൊരു ഞാൻ ഡയറക്ടറാ. മലയാളത്തിൽ നമ്മൾ സംസാരിക്കുന്നത് അല്ലേ? മലയാളം വേണ്ട, நானே டைரக்டர். என்ன அம்மா டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கு எல்லா வீடியோவும். இது சரியாவாது. இந்த சீனி கட்டி சீனி கட்டி எங்க அம்மா கேக்குது. இதுதான் வாழைச்சூட்டு. வாழைச்சூட்டு இது முட்டை. இது தக்காளி உள்ளி. என்ன என்ன வாங்க வருது. இறச்சியில போடி மல்லிகை இம்படமா கடைச்சி கடையில இல்ல இம்படம் போறா. இறச்சி நல்லா வந்து தளச்சி வருது. நல்லா வேகும். நாடம் கோழி நல்லா எவ்வளவு வேகுதோ அவ்வளவு ருசியா இருக்கு. கடவு போடி கரு எனக்கும் கொஞ்சம் கொதிக்கு தடவி போடணும் கேட்டியா. கொதிக்கல அது என்ன கம்போர். ஒரே கம்போர். கருவேப்பிலை never really know what's going
இன்னும் கொஞ்சம் குவாரி இதை அரைச்சணும். அரைச்சி இந்த இறைச்சியை கூட போடணும். கொஞ்சம் அரைச்சி அதை போடணும், கொஞ்சம் அரைச்சி போடணும். அப்பதான் நல்ல டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் இங்கிலீஷ் என்ன படிச்சிடணும் நாம. எங்கள் அம்மா இன்னும் இந்த அதுக்கு பேர் என்னது வெள்ளைக்கூடு இஞ்சி எல்லாம் தள்ளி சதிச்சா போகுது. அதை நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம். இஞ்சி வெள்ளைக்கூடு பச்சை மிளகு. இனி பச்சை மிளகு இஞ்சி மிளகுடன் சதைச்சி வச்சிருக்கு. இதை இன்னும் போட போகிறேன். இது மிளகு, மல்லி, சீரகம், இறைச்சி மசாலா பொடி. அடுத்து கொஞ்சம் போல வதக்குனதுல தக்காளியும் உள்ளியும் சேர்த்து அரைச்சது. நாடங்கோழியா இருந்தாலும் சரி, நாடங்கோழி கரண்ட பொரிய வச்சாலும் சரி, இதை எப்படி தின்னு தீக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு அதை ஆரஞ்சு இல்லைண்டா. இது டேஸ்ட் பார்க்கு எங்க அம்மா குழாய துப்புனியா டேஸ்ட் பார்க்க. இறைச்சி கறி இறைச்சி கூட்டாகி வருது. நல்ல மனம் உண்டு. எண்ணெய் ஊற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இனி முட்டை வறுவலுக்கான வேலை. இந்த முட்டை வறுவலுக்கான வேலையை நான் பார்க்க போகிறேன். எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுக்க போகிறேன். எங்கள் அம்மா ஏன்னா இல்லை இதுக்கு இப்படி காட்டுது பியாத்தி எடுத்து கேட்டேன். அது என்னத்துக்கு தெரியல. அதனால நான் பியாத்தி நான் வாண்டி நான் வேலை செய்ய போகிறேன். 3 தடவை 17 2 கூட சேர்த்து 5 ஆக்கியிருக்கு. நம்ம வேலை செய்ய தொடங்கியாச்சுன்னா அப்படி கடையில் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து கொஞ்சம் இறைச்சி கறியும் நல்ல இந்த கசனம் இறைச்சி பார்த்து எலும்பு இல்லாத இறைச்சி பார்த்து கொஞ்சம் குவாரி இதில் போட்டு கிண்டணும். கிண்டும் போது இது என்ன ஆகும்னா நாட்டுக்கோழி வறுவல் ஆகும். முட்டை வறுவல் நாட்டுக்கோழி வறுவல் ஆகும். அதுதான் இதோட டிஸ்ட்டு. நம்ம அடுத்தது தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் ருச்சி பார்க்கட்டு. முட்டை வறுவல் ரெடி ஆகல, இருந்தாலும் கொஞ்சம் உப்பு இருக்காது பாக்க. ருச்சி ஃபேண்டாஸ்டிக். என்ன பார்த்து சொல்லணும்னா ஃபேண்டாஸ்டிக் அண்ட் கிளாசிக் அண்ட் பிளாஸ்டிக். நாங்கள் இலவட்ட காம்பியோம் எல்லாம் சமையல் எல்லாம் தடப்பட தயாராகி வரனாலும் நமக்கு தெரியல நம்மளை பற்றி எது படக்க முடியாத ஒரு பாட்டி. அதில் ஃபஸ்ட்டில் இலவெட்டு ரெடி பண்ண போகிறோம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூடு சமயம் ஒரு இடத்துல வாழை இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஒரு வாழை நமக்காக எப்படி நிற்குது, அது ஒரு இடம் தான் நிற்குது. எப்படியா கிடச்சதான் நான் என்ன வெட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. பாப்போம், இருக்க சமாளிச்சுதான். சரி, கொஞ்சம் பிரிபிரிப்பிரியாக இருக்குது. இருந்தாலும் கழித்து உடனே எடுத்து நம்ம தரையில போட்டு எடுத்துணும். பின்ன இந்த இடையில தின்ன மாட்டோம். வாருங்க. வறுவல் ரெடி. எல்லாம் அன்ன படையலுக்காக எல்லாம் ரெடியாகி வருகின்றன. இந்த பாருங்க, குழம்பு கூட்டாயாச்சு. பார்த்தீங்களா, வேற லெவல். இறைச்சி கூட்டு, நாடங்கோழி வறுவல். எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, லாட்டரி அடித்த மாதிரி அடிச்சிருக்கு. ஹெல்ப்பராக வந்து எனக்கு இந்த சட்டி மாதிரி இருக்கிறது திண்ணி தீர்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்மளை மாதிரி தெரியல தின்னா. வாங்க பார்ப்போம். வரட்டு. அதெல்லாம் பலமா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் நேரத்தை படைச்சிட்டு இருந்தேன் இல்லையா தின்னு. முதல்ல புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவை. அன்னம் அள்ளு.
நாட்டுக்கோழி வறுவல். நாட்டுக்கோழி வறுவல் அள்ளி வை. கிண்ணத்தில் வராத மாதிரி இருக்கு கரண்டியில். அது இது நாட்டுக்கோழி இறைச்சி, நாட்டுக்கோழி கூட்டு. கூட்டு. அடுத்து நாட்டுக்கோழி சால்னா. சால்னா தின்னு குறை நேரம் கொண்டே இருந்து பரான விடுதிய. ஃப்ரெண்ட்ஸ், வாயில வார்த்தை வரல, வாய் போட்டுட்டு பேசு. ஏன்னா சோறு சிக்கன், நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி கூட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி வறுவலும் நாட்டுக்கோழி கூட்டும் இந்த உள்ளியும் இந்த பல வகை பதார்த்தங்களோட அடித்தது நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃப்ளாஷி அண்ட் கிளாசிக்கல். இந்த என்ன பண்ண போகிறோன்னா எலுமிச்சம்பழம் லேசாக சாறு புழிஞ்சி இதை விட்டுட்டு தக்காளி, என்ன பாக்குங்க அது நாட்டுக்கோழிக்குள் வறுவல் வறுவல். கடையில் இருந்து நம்ம இதுக்கு பேர் என்ன சொல்லணுமே, இந்த அதை சுட்டு கலக்கி இந்த கரண்டில் போட்டு கலக்கி சர்மா அதுக்கு பேர் என்னது, சவர்மா. நம்ம வீட்டில் ஒரு 2 சப்பாத்தியும் சுட்டு இதே மாதிரி முட்டை வறுவல் கிண்டி நாட்டுக்கோழி இல்லைன்னா நல்ல கோழி இருந்தாலும் போதும், 2 முட்டையை அடிச்சு ஊற்றி கொஞ்சம் இறைச்சி சாணம் விட்டு இறைச்சியை போட்டு 2 சப்பாத்தியில் வச்சு மடக்கி சாப்பிட்டு பாருங்க. சவர்மா எல்லாம் காஷ்மீரை கடந்து போகுது. இது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நமக்கு இந்த சப்பாத்தி உருட்ட பண்ண முடியாது இல்லைங்க, அதை ஒரு வீடியோவை நம்ம போடுவோம், முயற்சி பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பேர சொல்லி இந்த வீடியோ செட்டு நடந்துச்சு. இந்த இவ்வளோ டேஸ்ட்டுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அதை நான் ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன். உள்ளி நாங்கள் சொல்ல, அது சின்ன உள்ளியும் சேர்த்து தேங்காய் எண்ணெயும் சேர்த்து இந்த வத்தல் மிளகு இருக்கு, இதை சேர்த்தாதான் அதுக்கு டேஸ்டே மாறும். அதை சேர்த்தாலே இதுக்கு டேஸ்டே மாறும். அதனால சின்ன உள்ளி இங்கே இறைச்சி என்ன இறைச்சி கூட்டாச்சாரம், சின்ன உள்ளி, வத்தல் மிளகு, தேங்காய் இந்த 3 சேருங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த ருசி செல்ல வார்த்தை இல்லை. ஃபேண்டாஸ்டிக், பிளாஸ்டிக், எலக்ட்ரானிக்கல், அந்த ஒண்டர்ஃபுல், அந்த பியூட்டிஃபுல், அந்த வெரியேஷன், அந்த வேற லெவல். தோல்வியை திறத்துக் கொண்டே இருக்கிறது. நான் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். வெற்றி பெறுவதற்கு ஓடுவேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது தொடுவட்டி கார்த்திக்.